சுவாமியே சரணமையப்பா, 18ஆம் படியானே சரணமையப்பா. சபரிமலையில் உள்ள 18 படியிலும் ஒரு அர்த்தம் உண்டு. அந்த படிகள் ஒவ்வொன்றும் ஒவ்வொரு பொருளை குறிக்கும். அதை பற்றி இங்கு பார்ப்போம். முதல் படி கண்களை குறிக்கும், இது நல்லதை மட்டுமே பார்க்க வேண்டும். 2ஆம் படி மூக்கை குறிக்கும், சுத்தமான காற்றை மட்டும் சுவாசிக்க வேண்டும். 3ஆம் படி காதுகளை குறிக்கும், நல்ல வார்த்தைகளை கேட்க வேண்டும். 4ஆம் படி வாயை குறிக்கும், நல்ல சொற்களை பேச வேண்டும். 5ஆம் படி உணர்வை குறிக்கும், எப்போதும் மணிமாலையை மட்டுமே தொட வேண்டும். 6லிருந்து 13 வரை உள்ள 8 படிகளும் அஷ்டரகஸ் என்பதை குறிக்கும். இது காமம், குரோதம், போர்வம், மோகம், போட்டி, போராமை, தற்பெருமை ஆகியவற்றை குறிப்பதாகும். 14ஆம் படி சாத்வீகம் என்பதையும், 15ஆம் படி ராஜசம் என்பதையும், 16ஆம் படி தாமசம் என்பதையும் குறிக்கும். மூன்று குணங்களாகும். சோம்பலை விட்டு ஒருவர் சுறுசுறுப்புடன் இருக்க வேண்டும் என்பதை குறிக்கக்கூடியது இந்த 3 படிகள். 17ஆம் படி வித்யா என்பதை குறிக்கும். வித்யா என்றால் அறிவாகும். 18ஆம் படி அவித்யா என்பதை குறிக்கும். மோட்சத்தை பெற வேண்டும் என்பதை குறிக்கும்.